சின்னஞ்சிறு கிளியே நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் இந்து கையில் அடிபட்ட மாதிரி நடிக்கிறாங்க. இதனால இந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கருணா இழுத்து போட்டு செய்துட்ருக்காரு. இதை பார்த்த கிருபா கருணா மேலே கோவப்படுறாங்க. பொம்பளைங்க எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யணும், ஆம்பளை எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யணும், அதை விட்டுட்டு அவள் பார்க்க வேண்டிய வேலையை நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கருணாவை திட்ட இந்துவுக்கு கோபம் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய புரிதலை பற்றி உங்களுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இந்து வந்துட்டாங்க. இதை கேட்ட காரணம் இந்து கிட்ட நீ அண்ணன்கிட்ட எப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லும்போது நீ தான் உன் அண்ணன் மேலே பாசம்லாம் வச்சுருக்க, ஆனால் அவங்க உன்னை துளி கூட மதிக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, அண்ணன் என் மேலே பாசமாக தான் இருக்காருன்னு கருணா சொல்ல அப்போது நிரூபித்து காட்டுன்னு இந்து கேட்குறாங்க. சரி நான் என்ன பண்ணால் நீ இதை நம்புவேன்னு கருணா கேட்குறாங்க. அப்போது நீ டைனிங் டேபிளில் இன்றைக்கி உட்காந்து சாப்பிடு, அப்படி நீ சாப்பிட்டானா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சை கொடுக்க அதே மாதிரி கருணா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த சமயம் கிருபா திவா இவங்க 2 பேருடைய என்ட்ரி கருணா உட்காந்து சாப்பிட்றத பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் இதை கருணா முன்னாடி காட்டிக்கலை. ஸோ அவசரமாக நான் ஐயரை பார்க்க போகிறேன், நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அங்கேருந்து கிளம்பும்போது நான் போகிறேன் அப்படின்னு கருணா கிளம்புறாங்க. அப்போது இந்து தடுத்து பாதியில் எழுந்து போகக்கூடாது, உட்காந்து சாப்பிடுன்னு கருணாவை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் போய் ஐயரை பார்த்துட்டு வரேன்னு கருணா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் கிருபா விஸ்வா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் விஸ்வா பயங்கர கோவப்படுறாரு. கோவப்படுறது மட்டும் இல்லை, கருணா உட்கார்ந்துருந்த சேரை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட கொடுக்க கிருபா அந்த இடத்துல அந்த சேரை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. வெளியில் போன கருணாவும் வீட்டுக்கு வராரு. அந்த இடத்துல ஐயர் வந்து வீட்டில் இருப்பாரா இல்லை கோவிலில் இருப்பாரா அப்படின்னு அங்கே கிருபா கிட்டே கேட்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்ன இதுன்னு கேட்காம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு இந்து ஒரு பக்கம் கேட்க அப்போ தான் சேர் உடஞ்சி கிடக்கிறத கருணா வந்து பார்க்குறாங்க. ஏன் எதுக்குன்னு நீ கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்னு இந்து கேட்கும்போது அப்போது கிருபா சொல்கிறாங்க, இல்லைடா உனக்கே தெரியும் சாப்பிடும்போது சேர் வந்து ஆடிட்டே இருந்தது, அப்படி சேர் ஆடிச்சுன்னா வீட்டுக்கு நல்லதில்லை, அதனால தான் நான் தூக்கி போட்டு உடச்சேன்னு கிருபா சொல்ல கிருபா சொல்கிறத அப்படியே கருணாவும் ஏற்றுக்கிறாரு. ஆனால் இந்துவுக்கு தான் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன சொன்னாலும் இவன் நம்புறானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது தாங்க லாஸ்ட் எபிசோடுக்கான ஹைலைட். சரி ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா வீட்டில் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. ஐயர் இந்துக்கிட்ட சொல்கிறாரு, இந்த பூஜையோட கடைசியில் அனாதையாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும், அப்போ தான் இந்த பூஜையோட முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்துவுக்கும் கருணாவுடைய ஃப்ரெண்டுக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே சாப்பாடு பரிமாறினது கிருபா, உட்காந்து சாப்பிட்றது கருணா. ஸோ கருணாவை அனாதையாக எண்ணி தான் இவங்க 2 பேரும் சாப்பாடு பரிமாறி இருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ஐயர் சொல்கிறாங்க, அவன் உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னா அவருடைய மனைவின்னு நீ சொல்கிற, அப்படி இருக்கும்போது அவன் அனாதை லிஸ்ட்டில் வரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கருணா வந்து கேட்குறாங்க. கையில் இலையோட ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஐயர் சொன்னதை நினச்சி கருணா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இந்து அழுதுகிட்டே போகிறாங்க. ரொம்பவே ஃபீலிங்கான ஒரு ப்ரொமோவாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கருணா என்ன பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவை வந்து கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.